நமக்குள்ள ஆவியில தான் சார் வரும். நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. பெருமை அநேகருக்கு ஆவியில வரும். ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நீங்கள் நானும் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். பாருங்க, இந்த அவனை தேவன் கிருபையாய் வைத்தார். அததான் எசேக்கியேல் 28:13 என்ன சொல்லுது? எசேக்கியேல் 28:13, நீ தேவனுடைய தோட்டமாகிய ஆமா ஏதேனில் இருந்தவன். அங்கேயே அவனை கர்த்தர் கிருபையா என்ன செஞ்சாரு? வச்சாரு. எப்பா அங்கேருந்து உன்னை வச்சிட்டு என்ன செஞ்சேன்? இங்க கொண்டாந்து இதுல ஆராதனை கூட்டத்துக்கு அவனை தலைவனாய் வைத்தார். எப்பொழுதும் அவன் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அவனுடைய வேலை என்ன? அவன் ஒரு கேருப். விழுந்து போனவன் தூதன். 3 பிரதான தூதர்கள்ல ஒரு தூதன். புரியுதுங்களா? விழுந்து போன தூதன் தேவன் அவனுக்கு கிருபையை கொடுத்து கர்த்தர் ஒரு ஆராதனை கூட்டத்துக்கு தலைவனாய் வைத்திருந்தார். ஆனால் அவனுக்குள்ள வந்த பெருமை நிமித்தம், எசேக்கியேலுடைய புஸ்தகம் 28:2 பாருங்க, அது எப்படி சொல்லுதுன்னு. மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி, அதோட கடைசி பகுதிக்கு போறேன், என்ன நேரம் இல்ல, ஓடிட்டு இருக்கு டைம். உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை, நல்லா பாருங்க, நீ உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினாலும் நீ மனுஷனை அல்லாமல் தேவன் அல்ல. அவனுக்குள்ள வந்த பெருமையின் நிமித்தமாக அவன் தள்ளப்பட்டு கீழே போனான். நல்ல கவனமாய் கேளுங்க. இன்றைக்கு கிருபையை மேற்கொள்ளுகிற முதல் பாவம் என்ன தெரியுமா? முதல் பிசாசனுடைய மகா பெரிய ஒரு தீவிரித்து வரக்கூடிய காரியம் பெருமை. அநேகருக்குள்ள இதை கொண்டு வருகிறதுனாலே ஆவிக்குரிய பெருமையினாலும் ஆவிக்குரிய காரியத்தினாலும் நீங்கள் நானும் தடுமாற்றம் அநேக நேரங்களிலே அடைகிறவர்களாக இருக்கிறோம். நிறைய நேரத்தில் நம்மளை இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ளாக சுத்தி இந்த மாதிரியான காரியத்துக்குள்ளாக விழத்தள்ளும் பொழுது நீங்கள் நானும் இந்த கிருபாசனத்தை நோக்கி நீங்கள் நானும் வரும்படியாகவே தேவன் விரும்புகிறார். நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் தூக்கி எடுக்கிற தேவன் இந்த கிருபாசனத்தை நோக்கி ஒடியாந்துரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிடும் பொழுது நீங்க ஒடியாந்துட்டீங்கன்னா தப்பித்துக் கொள்ளுவீர்கள். ஆனா ஒருவேளை இந்த பெருமையினால நீங்க தாக்கப்பட்டு போயிட்டீங்கன்னா அது வஞ்சிக்கிற ஆவியினுடைய கிரியைகளாய் வெளிப்பட்டு நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? இந்த பாவத்திலிருந்து விடுதலையாகி வெளியில வரதுக்கு விருப்பம் கொள்ளாதவர்களாக இருப்பீங்க. நல்ல கவனமாய் கேளுங்க. நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது கர்த்தர் ஒரு கசப்பு இருக்குது உங்கள்ட்ட, யாரோடைய வச்சுங்க. இந்த கசப்பு பிசாசு என்ன செய்யறான்? உண்டாக்கி விட்டுட்டான். அப்ப நீ முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஆண்டவர் சொல்லுவாரு, எப்பா அவங்க மேல உள்ள கசப்பை நீ எடுத்து போட்டுட்டு நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருப்பார். புரியுதுங்களா? புரியுதுங்களா? இப்ப இதை கேட்டுட்டு நீங்க ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஆண்டவரே அப்படிதான் என்னுடைய காரியங்கள் இருக்குது என்ன மன்னிங்கன்னு சொல்லும்போது கர்த்தர் கூட்டி சேர்த்து கொள்ளுவார். மறுபடியும் உங்களை பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. இந்த இடத்துல அப்படி இல்லை ஆண்டவரே, அப்படிலாம் கசப்பெல்லாம் கிடையாது, நீங்க கசப்பு இருக்கிற மாதிரியா நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சாக்கு போக்கோ ஏதோ ஒரு காரியத்தை நம்மளே ஏற்றுக்கொள்ளும் பொழுது அல்லது அந்த காரியத்திலிருந்து தேவன் பேசும் பொழுது அந்த காரியத்தை ஒதுக்கி வைத்து இல்ல பைபாஸ் பண்ணிட்டு போகும் பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாதபடி நமக்குள்ளா இருக்கக்கூடிய பெருமைகளும் நமக்குள்ளா இருக்கக்கூடிய வஞ்சக சாத்தானுடைய கிரியைகளும் அந்த சத்தியத்துக்கு நேராக கீழ்ப்படிய முடியாதபடி செய்கிறது. கவனமாய் கேளுங்க, கவனமாய் பேளுங்க. உங்களுடைய ஆண்டவர், உங்களை நேசிக்கிற ஆண்டவர் உங்களுக்காகவே ரத்தம் சிந்தி இருக்கிறார். அந்த கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு உங்களை கர்த்தர் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து போனவர்களாய் இருந்த, அப்படிதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறான், மரித்து போயிருந்த உங்களையும் என்னையும் கர்த்தர் நீதியுள்ள பிள்ளைகளாய் நியாயாதிபதியோடு நீங்கள் நானும் ஆளுகை செய்யும்படியாகவே கர்த்தர் அழைத்து இருக்கிறார். நல்லா கவனமாக கேளுங்க. எப்படியாவது ஒரு இடத்துல ஒரு பிசாசு பிரச்சனை, பிசாசுக்கு இதுங்கிறதுக்காக டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரிக்காக பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தம்பிக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த தம்பிகிட்ட இருந்து பிசாசு வெளியில ஏண்டா பார்க்காத பரலோகத்தை குறிச்சு இந்த கத்து நாய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன், எவன் எங்கெங்க யோசிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கான், எவன் எங்க உட்காந்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான், ஏண்டா அவனை படுக்க வச்சுக்கிட்டு ஒரு ஆசீர்வாதத்தை குறிச்சு பேசினா அவன் இது பண்ணிட்டு போவான், நீ பாட்டுக்கு போட்டு சொரிஞ்சுக்கிட்டே இருக்கே, நாய் மாதிரி போட்டு புடுங்கிட்டு கிடக்குறியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது நான் கேட்டேன், நீ எங்கேருந்து விழுந்து போன அப்படிங்கும்போது, ஐயோ எங்கேருந்து அவன் விழுந்து போனா தெரியலையா, இதான் காமிச்சல ஏசாயாவுல எசேக்கியேல்ல காண்பிச்சல, அவன் எங்க மேலேந்து விழுந்து போனவன். அவன் விழுந்து போனதுனாலதான் எப்படியாவது அவன் சொல்றான் வெளியில் இருக்கும்போது
சொல்றான், ஏண்டா 1000 பாவம் பண்ணிட்டு நீங்க வந்து ஆண்டவரே மன்னிச்சீங்கன்னா அப்படி ரத்தத்தினால நீங்க கழுவி என்ன செய்ய சுத்திகரிக்கப்பட்டு பரலோகம் ஓடிடுறீங்க. ஒரே ஒரு பாவம் தானே செஞ்சேன், ஆண்டவர் என்னை நரக ஆக்கினைக்கு என்னை நியமித்து விட்டாரே. அதனாலதான் எவெல்லாம் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில போராடி பாடுகள் உபத்திரவங்களுக்குள்ள வேதனைகளுக்குள்ள எப்படி சூழ்நிலைகளுக்குள்ள இதுனாலும் அவனை என்ன செய்யக்கூடாது, நான் பரலோகத்துக்கு கூட மாட்டேன். அதனாலதான் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அதனாலதான் உன்னுடைய சிந்தைகளையும் உன்னுடைய எண்ணங்களையும் மூளைகளையும் இருதயத்தை என்ன செஞ்சிட்டு இருக்கான், ஒரே குறுகிய வட்டத்துக்குள்ளாக சுத்தி விட்டுட்டு இந்த காணக்கூடாத தேவனை பார்க்க முடியாதபடி, தேவனுடைய பரிசுத்தத்தை வாஞ்சிக்க முடியாதபடி, தேவனுக்காக பக்தி வைராக்கியமாய் இருக்க முடியாதபடி, தேவனுக்காக நீ வாழ முடியாதபடி, உன்னை சோர்வுக்குள்ளாக உன்னை பலவீனத்துக்குள்ளாக உன்னுடைய காரியங்களுக்குள்ளாக அமிழ்த்தி என்ன செஞ்சான், அவன் அப்படியே முடித்து விடுகிறான். நான் சொல்றது புரியுதா? அல்லேலூயா. பார்க்காத பரலோகத்தை குறித்து இந்த கத்துல சார் என்னுடைய செய்தியில் ஆசீர்வாதம் இருக்காது. நான் ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கு தான் சொல்லிட்டேன். நீ என்ன செய்யறது, நீ எதுக்கு ஜெபம் பண்ணாலும் ஒரே வார்த்தை, முதலாவது நீ தேவனுடைய நீதியை தேடிட்ட, ராஜ்யத்தை தேடிட்டனா உனக்கு ஆசீர்வாதம்னா என்ன செய்யறது, வானத்தின் பல கனிகளை திறந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்து. இந்த